ரீசெண்டா ஒரு நியூஸ் நான் கேள்விப்பட்டேன். இது எதனால இப்படி ஆயிருக்கும்? அந்த அரிசியில என்ன இருக்கு? அந்த அரிசி சாப்பிடுறதுனால என்ன ஆகுது? அப்படின்றத பத்தி இன்னைக்கு நான் வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் பேஜ ஃபாலோ பண்ணாங்கன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. நார்மலாவே நம்ம ரைஸ குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஓவர் குவான்டிட்டியா எடுக்கும்போது நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. இதே நீங்க வந்து குக் பண்ணாம எடுக்குறீங்க அப்படின்னா, அதுல இருக்க ஒரு பாக்டீரியா நம்மளுக்கு ஃபுட் பாய்சன் கூட லீட் பண்றதுக்கு ரொம்பவே சான்சஸ் இருக்கு. அது என்ன பாக்டீரியா அப்படின்னு பார்த்தோம்னா, பெசிலஸ் சீரஸ் அப்படின்ற பாக்டீரியா தான். அது மட்டும் இல்லாம இதுல லெக்டின் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்கு. இந்த லெக்டின்ற சப்ஸ்டன்ஸ் தான் நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டத்தையே ரொம்பவே கொலாப்ஸ் பண்ணிரும். இதனால தான் நிறைய வாமிட்டிங், டயேரியா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். இது மட்டும் இல்லாம நம்ம ரா ரைஸா எடுக்கும்போது நம்மளோட ஹீமோகுளோபின் கண்டென்ட் ரொம்பவே டிக்ரீஸ் ஆகி நம்ம ரொம்ப அனீமியாக்கு உள்ள போயிருவோம். அது மட்டும் இல்லாம டைப் 2 டயபெட்டிஸ் வரது கூட ரொம்ப சான்சஸ் இருக்கு. ஸோ இனிமேல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி பச்சையா அரிசி சாப்பிட்டாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாப்பிடாதடா, இது சாப்பிட்றதுனால உன் உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்றத சொல்லி அட்வைஸ் பண்ணுங்க.